ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் 11 மேன்வாவோட 104வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 103 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அவகிட்ட இருந்து மந்திரா டெமியை வந்துட்டு காப்பி பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம ஒரு வாட்டர் டிராகன் குரூப் இருந்துட்டு அவனுக்கு வேலை செய்யற மாதிரி வச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு அந்த ஐலாண்ட்ல வந்துட்டு ஒரு டெலிபோர்டேஷன் மேஜிக் ஸ்டோனை வந்துட்டு செட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அது மூலியமா மத்த பிளேயர்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்து டெலிபோர்ட் ஆயிட்டு வராங்க. சோ இதுதான் ஜூலோ ஐலாண்டா, ரொம்பவே டெரிஃபையிங்கா இருக்கு. ஏன்னா ஒரு ஈகோ சிஸ்டமே இந்த இடத்துல புதுசா இருக்கு. மேபி இது டவரோட ரிசோர்ஸஸா இருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்கப்ப இந்த பாலே கில்டோட சாங் சியான்வா அப்படிங்கிறவன் இருந்துட்டு இந்த ரெய்டு ஸ்குவாடோட கமாண்டர். எனக்கு தெரிஞ்சு இவன் தான் அந்த கர்ஸ்னால முடி கொட்டி சொட்டையானவன் நினைக்கிறேன். அவன் இருந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, நம்ம ஒண்ணும் இங்க டூரிஸ்டா வரல, இது வந்துட்டு நம்ம எனிமியோட இடம். இந்த இடத்த பேட்ரோல் பண்ணி எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அதை வந்துட்டு நீங்க எலிமினேட் பண்ணிருங்க. மத்த பிளேயர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துக்கு வரப்ப இந்த இடம் சேஃபா இருக்கணும். அப்படிங்கிறப்ப சார் ஏதோ ஒண்ணு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த சியான் வந்துட்டு என்னது அதுக்குள்ளயா, சரி பேட்டலுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு நம்ம யூஜனா இருக்கால, அவதான் அந்த அனிலிஸோட வந்திருக்கா. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறப்ப அவ வந்துட்டு அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ வந்துட்டு அந்த ப்ளூ ஸ்கேல் ட்ரைப் இருக்குல்ல, அந்த இடத்தோட பேஸுக்கு வந்துட்டு போயிட்டு நீங்க எல்லாருமே இங்க தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டார் ஷேப் ஷிஃப்டிங் பேரியரை வந்துட்டு போட்டு அது மூலமா அவனோட மானா டேமிங் வந்துட்டு யூஸ் பண்றப்ப அந்த சர்க்கிள்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே ஹீரோவால டேம் பண்ண முடியுது. பட் இதுங்க வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புத்திசாலியான ஒரு வாட்டர் டிராகன் ட்ரைப். சோ இதுங்களுக்கு அறிவு இருக்கிறதுனால இதுங்க மேல இந்த ஸ்கில் வந்துட்டு 50% தான் உபயோகிக்கப்படும். பட் நம்ம ஹீரோ மேல வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு அதிகமா அஃபினிட்டி, அதாவது நெருக்கம் வந்துட்டு ஃபீல் பண்ணப்படும். அப்ப அதை பார்த்து ஜினா இருந்துட்டு இது இன்சேன், இது ஒரு தடவை யூஸ் பண்ணாலே பயங்கரமான அமௌண்ட்ல வந்துட்டு மானா செலவாகும். பட் இந்த அளவுக்கு பெருசா வந்துட்டு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்றாரு, இவர்கிட்ட எந்த அளவுக்கு தான் மானா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப ஹீரோ வந்துட்டு யூஜனா நல்லா நான் சொல்றதை கேட்டுக்கோ, இந்த ப்ளூ ஸ்கேல் ட்ரைப் இருந்துட்டு இந்த வாட்டர் டிராகன்லயே ரொம்ப அறிவு மிக்க ஒரு ட்ரைப். ஆனா மத்தவங்கள மாதிரி இவங்க வந்துட்டு ரொம்ப காட்டு மிராண்டித்தனமா இருக்க மாட்டாங்க. இந்த டவர் ஆஃப் ட்ரைப்ஸ்ல இருக்கிற சில மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ட்ரைப்ஸ்ல இவங்களுமே ஒருத்தவங்க. சோ இந்த சுயிலா வந்துட்டு உன் கூடவே கொஞ்ச நாள் வச்சுக்கோ, அது உன் கூட இருந்துச்சு அப்படின்னா நீ சொல்றத வந்துட்டு அவங்க கேட்பாங்க. பெரிய மாற்றத்துக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்துட்டு போட போறோம். மனித இனத்துக்கோட டவுன்ஃபாலை தடுக்கிறதுக்கான லெவலோட சேஞ்சஸ் வந்து இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு இருக்கா. அப்ப இதெல்லாம் நினைச்சது ஜீனா இருந்துட்டு போயிட்டு இருக்கிறப்ப உண்மையாலுமே இந்த ட்ரைப்ஸை இந்த இடத்துலயே செட்டில் டவுன் பண்றது வந்துட்டு பாசிபிள் தானா, நாங்க வந்துட்டு இந்த கேட்டை சக்சஸ்ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ப்ளூ ஸ்கேல் ட்ரைபை இந்த ஐலாண்ட்லயே வந்துட்டு செட்டில் பண்ணி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இது ஹிஸ்டரியில வந்துட்டு ஒரு பெரிய இடத்தை பிடிக்கும். மனுஷங்களுக்கும் டவருக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் இடையில வந்துட்டு ஒரு அமைதி ஏற்படுது அப்படிங்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப்பா இது வந்துட்டு இருக்கும் அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்ப தான் அந்த இடத்துல யூசங்க இருந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். அப்ப இந்த ஹனி லிசர்ட்ஸ் இருந்துட்டு பயப்படுறப்ப இவர் வந்துட்டு கவலைப்படாதீங்க, இவர் வந்துட்டு நம்ம சைடு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப நம்ம சைடா அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு ஆமா, அதுக்கப்புறம் இதுதான் சுயிலா ஜின்னியுக்கு இருந்துட்டு இதை டேம் பண்ணாரு அப்படிங்கிறப்ப அவன் இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் அவன் என்ன பண்றான் அப்படின்னு என்னால கீப் அப் பண்ணி யோசிக்கவே முடியல. இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல ஒரு இடத்துல காட்ஸ் எல்லாமே எப்ப பார்த்தாலும் நம்ம இந்த மாஸ்க போட்டுட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. மாஸ்க பார்த்தாலே தெரியும் டெமானிக் ஹியூமன்ஸ். அப்ப இன்னொருத்தர் இருந்துட்டு மெலினா மாதிரி நீ எல்லாருக்கும் இனி யாரு அப்படின்னு தெரியணும்னு நினைச்ச அப்படின்னா நீ வந்துட்டு இந்த மாஸ்க் எல்லாம் போட தேவையில்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், மெலினாவும் ட்ரிஸ்டனும் எங்க, அவங்கள நாங்க பார்க்கவே இல்லையே அப்படிங்கிறப்ப அவங்க வந்துட்டு நீட்சேக்கு வந்துட்டு பாடி கார்ட்ஸா வந்துட்டு ஹேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுல, அந்த சத்தம் இருந்துட்டு நம்ம பக்கத்துல வர மாதிரியே இருந்துட்டு அதிகமாயிட்டே வருதுல அப்படிங்கிறப்ப அந்த ப்ளூ ஸ்கேல் வாட்டர் ட்ரைப் டிராகன்ஸ் இருக்குல்ல, அதுதான் இருந்துட்டு இவங்களை வந்துட்டு அட்டாக் பண்ண வருது. சோ ஹீரோ தான் வந்துட்டு அட்டாக் பண்ண சொல்லிருப்பான் போல. இது வந்துட்டு ஒரு ஆம்புஷ். என்னது இது, வாட்டர் டிராகன்ஸ் வந்துட்டு நம்மள இப்படி சடனா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு யாரையுமே இந்த இடத்தை தாண்டி வர விடாதீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பா சார், எங்க இருக்கிற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நாங்க சண்டை போடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு உள்ள போறப்போ ஒரு பேரியர் வந்துட்டு இருக்கு, என்னால வேற ஏதோ ஒரு மானாவை ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண முடியுது, அதுவும் பக்கத்துல இருக்குது. சோ அந்த கிரீச்சர் ஆஃப் ஏன்ஷியன்ட் டைமோட கேட் வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்கணும். பட் இந்த பேரியர் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் பேரியர், இதோட சார்சரரை டிஃபீட் பண்ணாதான் இதை ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப ஆலிஸ் வந்து வெளியே வந்துட்டு கான்ட்ராக்டர் கண்டிப்பா இது ஒரு ட்ராப் தான், நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு அஃப்கோர்ஸ் நான் உள்ள தான் போக போறேன், அது ஒரு ட்ராப்னு தெரிஞ்சு உள்ள போனாலே அது இன்னும் ஃபன்னா தானே இருக்கும் அப்படிங்கிறப்ப இவர் இருந்துட்டு நீ இதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த ஸ்கார்லெட் நைட் இன்வேஷன் அப்படிங்கிற பேரியர் மூலியமா உள்ள போறாங்க. உள்ள போனா ஆலிஸோட ஃபேமிலி இருக்குல்ல, அட்ராக்ஷியா ஃபேமிலி, அதோட ஹவுஸ் ஹோல்டோட கேசல் மாதிரியே அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. இத வந்துட்டு அந்த ஹியாசின்த் இருக்கு வேம்பயர் இருக்கால, அவதான் இருந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு உருவாக்கி இருக்கா ஒரு பேரியர் மாதிரி இல்ல ஒரு ஸ்பேஸ் மாதிரி. வெல்கம் அட்ராக்ஷியாவோட ரிசல்ட்ஃபுல்லான ஸ்பிரிட், நம்மளோட ரீஎன்கானுக்காக இதை வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தடவை நீ ரூல் பண்ணிட்டு இருந்த எஸ்டேட் இருக்குல்ல, அதே மாதிரி எக்ஸாக்டா வந்துட்டு இதை நான் உருவாக்கி இருக்கேன். இந்த இடத்துல தான் எங்களையே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்னை நாங்க வந்துட்டு சீல் பண்ணி வச்சிருந்தோம். அந்த சீல்ல 2 பேரோட சீலோட த்ரெட் இருந்துட்டு ஆல்ரெடியே நீ கட் பண்ணிட்ட. பட் உன்னோட பவர் வந்துட்டு இன்னும் ஃபுல்லா வரல, ஃபர்ஸ்ட் மாதிரியே
உன்னையும் இந்த தடவை நாங்க சீல் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டிவைன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில்ல வந்துட்டு யூஸ் பண்றா. அதோட பேர் என்ன அப்படின்னு சொன்னா லைட்னிங் ஆர்மர். அதே மாதிரி பேருக்கு ஏத்த மாதிரி தன்னோட உடம்பு சுத்தி லைட்னிங்கால ஒரு ஆர்மரை வந்துட்டு அவ போட்டுக்கிறா. அப்ப ஹீரோ வந்துட்டு ஆலிஸ் என்னோட மானாவை பத்தி நீ கவலைப்படவே படாத, உன்னோட ரிவெஞ்ச் வந்துட்டு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனேயுமே ஆலிஸ் வந்துட்டு அவளோட டிவைன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில் ரெவலேஷன் ஆஃப் த வேர்ல்டு கிரியேஷன் அதை வந்துட்டு அவ யூஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே போயிட்டு அவங்களோட அட்டாக்கை வச்சு அந்த இடத்துல மோதிக்கிறாங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு அவங்க 2 பேத்துக்கு கூடலையும் ஒருத்தவங்க மேல நிறைய வெறுப்புகளை வந்துட்டு அவங்க பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க போல. அதுக்கப்புறம் நான் பாக்குறப்ப நான் உங்க கூட சண்டை போகணும்னு நினைக்கிறேன், டெமானிக் அசோசியேஷன் எக்ஸிக்யூட்டிவ் நீட்ஷே அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த நீட்ஷே இருந்துட்டு என்ன நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே இல்ல, அப்புறம் எப்படி உனக்கு என்னோட பேர் தெரியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உன்ன மாதிரி ஆளுங்களாம் இந்த மாதிரி பேரை வச்சு தானே கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபர்ஸ்ட் எவர் ஃபயர் ஸ்கில்ல வந்துட்டு யூஸ் பண்ண போறான். ஆனா ஏற்கனவே இந்த நீட்ஷே பத்தி சொன்ன மாதிரி நம்ம ஹீரோவோட ஸ்கில்ல வந்துட்டு நல்லிஃபை, அதாவது கேன்சல் பண்ணி விட்டாரா. உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆக்சுவலா உன்னை நினைச்சு கடுப்பாகிற அளவுக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட பிளான் எல்லாத்துலயுமே ஒவ்வொரு தடவையும் குறுக்க வந்துட்டு இருக்க பிளேயர் நீ தானே. அது மட்டும் இல்லாம நீ எல்லா விதமான ஸ்கில்ஸையும் யூஸ் பண்றதுனாலதான் உன்னை டீல் பண்றதே வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் எனக்கான பர்ஃபெக்ட் மேட்சா நீயா இருப்ப அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீ என் கூட ஃபைட் பண்றப்ப உன்னோட ஸ்கில் எல்லாமே எவ்வளவு பாயிண்ட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புரிய போகுது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு அந்த கார்டியன் ஆஃப் த அண்டர்வேர்ல்டு செர்பரஸ் இருக்குல்ல, அதுவுமே இருந்துட்டு குதிச்சு வந்துருது. அப்ப அந்த செர்பரஸ் இருந்துட்டு அதோட எல்ஃபயரை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சு அவனோட கிளேசியர் ஃபார்மேஷனை வந்துட்டு யூஸ் பண்ணலாம்னு போறான். பட் மறுபடியும் அந்த ஸ்கில்ல வந்துட்டு அந்த நீட்சியை இருந்துட்டு கேன்சல் பண்ணி விட்டாராப்ல. அப்ப அவர் இருந்துட்டு நான் ஏற்கனவே உனக்கு இதெல்லாம் அர்த்தமே இல்லாததுன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவன் செர்பரஸ் இருந்துட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த வந்துட்டு அப்படியே கம்ப்ளீட்டா நசுக்கி அட்டாக் பண்ணிருது. இருந்தாலும் ஹீரோ வந்துட்டு அதுல இருந்து தப்பிச்சுட்டு என்னோட ஸ்கில்ல வந்துட்டு என்னால யூஸ் பண்ண முடியல அப்படின்னா என்னோட ப்ரூட் ஃபோர்ஸை மட்டுமே வச்சு இந்த பிரச்சனை தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கையை வச்சு அந்த செர்பரஸ் வந்துட்டு குத்தி தூக்கி வீசுறான். அதுக்கப்புறம் அந்த நீட்ஷேவோ தாத்தா இருக்கால அவரோட பக்கத்துல வந்து போறப்ப அவர் இருந்துட்டு டெலிகைனசிஸ் அப்படிங்கிற ஸ்கில்ல வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து தூக்கி வீசிறாரு. அப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு நல்லா தெரியும் இந்த நீட்ஷே யூஸ் பண்ற ஸ்கில் வந்துட்டு நிஹிலிசம். அவன் இருந்துட்டு என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் என்னோட ஸ்கில் எல்லாமே கேன்சல் ஆயிரும். என்னோட ஃபியூஷன் ஸ்கில் மூலியமா கூட உருவாக்கக்கூடிய ஸ்கில்லிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கக்கூடியது இந்த ஸ்கில் தான். இது வந்துட்டு ரொம்ப கடுப்பா இருக்கு. இல்ல 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 நான் ஏன் இப்படி நினைக்கிறேன், இப்படி நினைக்க கூடாது. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு நைஸான விஷயம் தான் அப்படிங்கிறப்ப வெளிய யூஸ்ங்கிறது தரையில இருக்கிற மானாவை தொட்டு பார்த்துட்டு அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இதோ இந்த வழியா தான் போகணும் அப்படிங்கிறப்ப ஜீனாவால மிஸ்டர் கேங்ஜினியோ கூட மானா சிக்னேச்சரை உங்களால ரெகனைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப அவன் வந்து அப்கோர்ஸ் என்னால அதை பண்ண முடியும். அவன் எந்த அளவுக்கு அவனோட மானா ட்ரேசஸை எரேஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை இவனை ட்ராக் பண்ணி பின் தொடர்ந்து போயிருக்கேன் அப்படிங்கிறப்ப ஜீனா இருந்துட்டு இவங்க 2 பேத்துக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, உண்மையுமே இவங்க 2 பேரும் ஆலிஸ் தானா அப்படின்னு நினைக்கிறப்ப யூசர் வந்துட்டு சரி சீக்கிரம் போலாம், நான் போயிட்டு வெறும் ஒரே ஒரு ஓகேவான எக்யூப்மெண்ட் என் கையில கொடுத்துட்டு எல்லா விதமான வேலையும் எங்க இருந்து வாங்கினால அதுக்கு நல்லா அவன்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு போறாங்க. அப்ப ஆலிஸ் இருந்துட்டு அங்க கீழே பார்த்துட்டு கான்ட்ராக்டரோட மானா வந்துட்டு நான் சண்டை போறேன்னா ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கும் அது வந்துட்டு ஓகே தானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த யாசின் தெரிஞ்சுட்டு ஆலிஸ் உண்மையாலுமே நீ வந்துட்டு மாறிட்ட, இந்த மாதிரி ஒரு நேரத்துல நீ வந்துட்டு உன்னோட கவனத்தை சதற விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீரை வச்சு அட்டாக் பண்றப்ப ஆலிஸ் அந்த அட்டாக்கை வாங்கிட்டு கீழே போயிட்டு விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் பக்கத்துல வரப்ப ஆலிஸ் ஹார்பூன் ஆஃப் வாலாடிமர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில் வந்து யூஸ் பண்றா. இது மூலமா அந்த சர்க்கிள் வந்து நிறைய செயினை வந்துட்டு வர வைக்க முடியும். இருந்தாலும் அந்த ஹியாசின் தெரிஞ்சுட்டு அந்த செயின் எல்லாத்தையுமே இருந்துட்டு அட்டாக் பண்ணி உடச்ச வந்துட்டு போடாரா. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு அவளோட அந்த வெப்பன் இருந்துட்டு ஆலிஸோட உடம்புல வச்சுக்கிட்டு லைட்னிங் ஃபிளாஷ் அப்படின்ற அட்டாக்கை வந்துட்டு யூஸ் பண்றப்ப ஆலிஸோட உடம்பு முழுக்க அந்த லைட்னிங் இருந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஹியாசின் வந்துட்டு உண்மையாலுமே வெறும் 2 சீல் மட்டும் உன்னோட உடம்புல இருந்து போனதுனால என்னோட டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு நீ நினைக்கல தானே. எங்க செவிட்டினோஸோட ஃபேமிலியோட உண்மையான பவரை வந்துட்டு நான் உனக்கு காமிக்கிறேன், அட்ராக்ஷா ஹவுஸ் ஹோல்டோட ரிசன்ஃபுல் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றா. அப்ப அங்க அந்த செர்பரஸ் இருந்துட்டு அதோட ஹெல் ஃபயர் இருந்துட்டு யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போகுது. ஆனா ஹீரோ வந்துட்டு போயிட்டு அதோட வாயை இருந்துட்டு கரெக்டா அந்த நேரத்துல அடிக்கிறப்ப வாயை மூடி அதோட வாய்க்குள்ளே அந்த ஃபயர் இருந்துட்டு வெடிச்சிருது. அதுக்கப்புறம் அதோட பல்ல புடிச்சு ஹீரோ வந்துட்டு தூக்கி தரையிலே அடிக்கிறப்ப அது வந்து இறந்து போயிருது. இருந்தாலும் அதோட ஒரு பாசிவ் ஸ்கில்னாலே எப்பவுமே ஒருத்தவங்க அதை ஆக்டிவேட் பண்ணணும்னு தேவையே கிடையாது, அது தானாவே ஆக்டிவேட் ஆயிரும். அதுதான் கால் ஆஃப் த அண்டர்வேர்ல்டு. இது மூலியமா இந்த அண்டர்வேர்ல்டோட சர்வர் இருந்துட்டு அதோட இறப்பையுமே ஓவர் கம் பண்ணி மறுபடியும் உயிரோட வந்துருது. அப்ப இந்த நீட்ஷே இருந்துட்டு செர்பரஸ் இருந்துட்டு அண்டர்வேர்ல்டோட கேட் கீப்பர், அதோட மாஸ்டரோட ஆர்டர் இல்லாம அது சாகவே சாகாது. சோ என்னோட கண்ணா மேல இருந்து எடுக்காத வரைக்கும் அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியாது, இதுவும் திரும்ப உயிரோட வந்துகிட்டே இருக்கும். சோ அவன் கடைசியா டயர்ட் ஆகிறப்ப அவன் வந்துட்டு அவனை கொல்ல சொல்லி கெஞ்சுவான். அதுக்கப்புறம் ட்ரிஸ்டன்
மெலினா இது வந்துட்டு உங்களோட டர்ன். கலைப்பாய் அந்த கேங்ஜினிக்கு வந்துட்டு கீழே விழுகிறப்ப ஆனா இதை வச்சு குத்திருங்க அப்படின்னு குடுக்குறாப்ல. அது வந்துட்டு டார்ச்சர் டெக்னிக்கல்ஸ் டல் நைஃப் அப்படிங்கிறது. இதை வந்துட்டு குத்துனதுக்கு அப்புறம் அந்த குத்து வாங்கினவங்க வந்துட்டு ஒரு உண்மையை வந்துட்டு சொல்ல அப்படின்னா அவங்களோட உடம்பே இருந்துட்டு டீகம்போசிஷன் வந்துட்டு ஆயிடும். இந்த நீட்சி இருந்துட்டு நம்ம டெமான் ஹியூமர்ஸை விட இவனுக்கு எப்படி இந்த டவர் ஆஃப் டைல்ஸை வந்து நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்பதான் இப்ப இந்த ஹியாசின்த் இருந்துட்டு இந்த ஸ்கார்லெட் நைட் இன்விடேஷன் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து கிரியேட் பண்ணிக்கல பேரியர் போட்டு அந்த இடத்துக்குள்ள இன்வைட் பண்ணாத ஒரு மெம்பர் வந்துட்டு என்ட்ராக அட்டாக் பண்ற மாதிரி அந்த சிஸ்டம்ல வருது. அப்ப ஹீரோ வந்துட்டு வரதுக்கு ஏன் உனக்கு இவ்வளவு நேரம் ஆயிருச்சு, உனக்காக இங்க கடைசி வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டே தான் இருந்திருக்கணும் போல ஸ்டாக்கர் அப்படிங்கிறப்ப யூசங்க தான் இருந்துட்டு அந்த பேரியரை உடச்சுக்கிட்டு எத்தா அந்த இடத்துக்கு உள்ள வந்துட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.